வெல்கம் டு மேற்கொண்டு உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லைனா ஆல்கோ ட்ரேடிங். இது வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங் வந்து எஃப்எக்ஸ் ப்ரோவில் தான் ரன் ஆகும். நம்ம ஆல்கோ அந்த மாதிரி தான் கோடிங் பண்ணியிருக்கோம். இது ஒரு லைவ் அக்கௌண்ட்டு. இந்த லைவ் அக்கௌண்ட்டை நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இது வரைக்குன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைவ் அக்கௌண்ட்டு எஃப்எக்ஸ் ப்ரோ MT5ல் வந்து பண்ணியிருக்கோம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இது இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்துக்குங்க. ஸோ அந்த சர்வர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆல்கோ வந்து நம்ம ஒரு விபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக அங்கே எடுக்கிற ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக இதில் விழுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு MT5யோட இது. இப்போ இது நம்மளோட ஆல்கோவோட பேஜ். அதில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ட்ரேட்லேயும் பார்க்கலாம். இது ஓவரால் ப்ராஃபிட் இது வரைக்கும் வந்திருக்கிறது. நம்ம வந்து இது ஒரு லாஸ்ட்டு 2 days தான் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு 2 daysல வந்து நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு நியர்லி $51 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம டேட் வைஸ்டு பார்க்கலான்றதை பார்க்கலாம். இது $500 அக்கௌண்ட்டுன்றதுனா இது வந்து 2% தான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ $2ன்றது வந்து $10 மாதிரி வரும். ஸோ அந்த $2க்கு நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் ரேஷியோ வந்திருக்கு, என்ன மாதிரி ஆல்கோ ரன் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டு Thursday அண்ட் Friday தான் இந்த ஆல்கோவை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கஸ்டமைஸ்டு போயிட்டு லாஸ்ட் வீக்கு அது வச்சுருந்தோன்னா அந்த என்ன மாதிரி அது ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வீக்கு போடுறேன். நான் அது இது வரைக்கும் ட்ரேடை எடுக்கல இல்லை ஃபஸ்ட்டு வீக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம வந்து போடுறோம். அப்போது அதுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோமா, கிடையாது, அதுவும் இல்லை. ஏன்னா இது லைவ் அக்கௌண்ட்டை நம்ம எடுக்கல. 18th எடுக்கலை. 19th பாருங்கள், அன்றைக்கி தான் நம்ம காசு போட்டிருக்கோம் $500. ஸோ அதுக்கப்புறம் 20th வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுத்திருக்கோம். $15 நம்மளுக்கு லாஸு வந்திருக்கு. அன்றைக்கி ப்ராஃபிட் லாஸுன்னு அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதோட ஃபுல் ட்ரேடு ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இதை பார்த்தா தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராஃபிட் மட்டும் வராது, லாஸும் வரும். லாஸ்ட்லேருந்து தான் நம்ம ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆக முடியும். நம்ம லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேடு டோட்டலாக நம்மளுக்கு வந்து $72 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அந்த கமிஷன் போக 68 சம்திங் வந்துச்சு. இது எல்லாமே அந்த லைவ் ட்ரேடில் எடுத்தது தான், லைவ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு 12% $500 அந்த மாதிரி கொடுத்துருந்துச்சி. ஆனால் அதுக்கு முந்தின நாள் நம்மளுக்கு லாஸ் தான் கொடுத்துருந்துச்சி. ஆல்கோ வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டே தருன்றதை நான் இதில் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு ராட் ஒன்று இருக்கும், அங்கேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொண்டு போகும். டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. தேங்க்யூ வெரி மச்.